தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம், மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்படின்னால் பலவீனத்தோடு இருப்பவர்களை மட்டுமே நீ உதவி செய், அவர்கள் வேண்டிய நல்ல காரியங்கள் செய். விருந்து என்பது மகிழ்ச்சியை கொடுப்பது. அப்படி என்றால் நீயும் நானும் மகிழ்ச்சி கொடுக்க வேண்டிய முதல் நபர்கள் யார் என்று பார்த்தால் பலவீனத்தோடு இருப்பவர்கள், மற்றவர்களை சார்ந்து வாழ்கின்ற ஒரு மகன் ஒரு மகள், காயப்பட்டத்தோடு இருப்பவர்கள், இவர்களுக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும். அப்போ நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய ஆரோக்கியம் இதெல்லாமே மற்ற பலவீனத்தோடு இருப்பவர்கள், சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்டவர்கள், பலவீனத்தோடு இருப்பவர்கள், ஏழைகள், இவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் ஒழிய வேறு யாருக்கும் இல்லை. ஆனால் நீ நான் செய்கிற அந்த உதவியோ யாருக்கு நாம் யாருக்கு உதவி செய்தால் திருப்பி கிடைக்குமோ அவர்களுக்கு நாம் உதவி செய்து கொண்டு இருக்கின்றோமே ஒழிய இதோ நம்மை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கோ நாம் கொடுப்பதில்லை. நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய சிந்தனையை மாற்றுவோம். ஆண்டவரே, உன்னை சார்ந்து வாழ்கின்ற மகன் மகள், இதை மற்றவர்களை சார்ந்து வாழ்கின்ற ஒரு மகன் மகள், ஏழையாக இருக்கின்ற ஒரு மகன் மகள், பலவீனத்தோடு இருப்பவர்கள், காயத்தோடு இருப்பவர்கள், பாதிப்பு ஏற்பட்ட மக்களுடைய பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், இவர்களுக்கு நாங்கள் பணி செய்ய எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம், ஆத்மார்த்தமாக பணி செய்ய கிருபையை தந்துள்ளோம். அந்த உணர்வை தாரும் ஆண்டவர்னு சொல்லி மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லமனாய் தெய்வமே, வெறும் பேச்சில் இல்லாமல் அது செயல்பாட்டில் நாங்கள் ஏற்படுத்த சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.